வணக்கம் நண்பர்களே. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ராசிகளே ஒரு ஸ்தர ராசின்னு சொல்லக்கூடியது, ரொம்ப வலிமை வாய்ந்த ராசின்னு சொல்லக்கூடியது இந்த சிம்ம ராசி தாங்க. அள்ளி கொடுக்குற குணமும் உண்டு. மனசாட்சிக்கு மாறா பேசவும் தெரியாது. ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், மேதை முட்டாள், இந்த வித்தியாசம்லாம் பார்க்க தெரியாதுங்க. எதிரியாக இருந்தாலுமே ஓடி வந்து உதவி கேட்டால் தன்னால் முடிஞ்ச உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களுடைய பேச்சுங்கிறது எல்லாரையும் கவர மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய மேடையாக இருந்தாலும் சரி, பொது இடமாக இருந்தாலும் சரி, தான் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்தை பயப்படாமல் சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் ஆர்ப்பாட்டம், அலங்காரமான பேச்சுன்னு எல்லா இடத்துலையும் வழிவரைக்கூடியவங்க. உணர்ச்சிவசப்பட்டு உளறி கொட்டாமல் என்ன தேவையோ அதை பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்க ஒருத்தர் யாராவது இவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. பிடிக்கலன்னு இது இருந்துட்டா அவங்கள என்னதான் செஞ்சாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். என்னதான் எதிரியாக இருந்தாலும் அவங்களையும் நேசிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். தான் வாழ்க்கையில் நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்களும் இவங்க தானே சொல்லலாம். மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடிய யோகம் உண்டு. ஆனால் அதுக்கெல்லாம் கர்வம் கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் தன்னை யாராவது ஏமாத்திட்டா இந்த காட்டு சிங்க மாதிரி கர்ஜிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உதிக்கிறதும் அஸ்தமனம் ஆகிறதும் சூரியனோட இயல்புங்கிற மாதிரி பல இடங்களில் அறிவாளியாக புத்திசாலித்தனமாக பெரியவங்க மாதிரி நடந்துக்கக்கூடியவங்க சில நேரம் குழந்தைத்தனமாகவும் நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா காசு பணம்லாம் முக்கியம் இல்லை, அன்பு மட்டும்தான். அன்பாக நீங்கள் எதை சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு சின்ன சின்ன பாராட்டை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் மேன்மை பெறணும்னு நினச்சிங்கன்னா தந்தை இழந்த குழந்தைகளுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யணும். பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு தேடி போய் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்படுதோ அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லலாம். அதே மாதிரி முன்னோரை நினச்சி நீங்கள் ஜோதி வழிபாடு செய்கிறதும், திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். மேலுமே சிம்மராசி என்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்படுறீங்கிற பட்சத்தில் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலான்னு சொல்லலாம். இயல்பிலேயே தலைமை தாங்கி நடத்தி போகக்கூடிய நீங்கள் ஒரு ஈடை இல்லாத ஒரு சூரியன் மாதிரின்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களில் இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்க அதை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதால எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களால் சாதகமாக அமைச்சுக்கொள்ள முடியும், மேலுமே கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ள போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நிறைய பாதிப்பு குடும்ப வாழ்க்கையில் முக்கியமாக தொல்லை இருந்திருக்கும். ரொம்ப நாள் பிரச்சனை எல்லாமே இனி உங்களை விட்டு நீங்க போகுதுன்னு சொல்லலாம். கடன் சுமை குறையக்கூடிய நேரம், கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நிதி நிலைமை சீர்படுத்தலாம். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை நீங்கும். வார கடன் வசூலாகாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மன நிம்மதி கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி வெற்றி தான். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சூடு ஏற்படுன்னு சொல்லலாம். அதாவது உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உடலில் நீரேற்றம் வச்சுருக்க பாருங்கள். முக்கியமாக இந்த வயசானவங்களாக இருந்தால் வெளியில் அதிக நேரம் நீங்கள் கிளம்புறது, இப்போ வெளியில் போகிறது எல்லாமே வேண்டாம். இந்த நேரத்தில் வீட்டுக்கு அருகில் எந்த அம்மனாலையும் இருந்தாலும் சரி, அங்கே போய் உடனே வழிபாடு செய்ய தொடங்குங்க. இதனால் நல்ல மாற்றம் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பொறுமையும் கொஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுது. அதுதான் உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். எடுத்தோம் கவுத்தும் செய்யாதீங்க. இயல்புலேயே கோபக்காரங்க தான் நீங்கள், ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கோபங்கிறது அதிகமாக தான் வெளிப்படும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் ஏமாற்றங்கள் சந்திச்சிட்டிங்கன்னு சொல்லலாம். போதுண்டாங்கிற ஒரு மனநிலையில் தான் இருப்பீங்க. இனி பொறுக்க முடியாதுங்கிற மனநிலையில் தான் இருப்பீங்க. இன்னுமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது நல்லது. தொடர்ந்து கோபத்தால் வீண் பகை உண்டாகக்கூடிய நேரம். அடுத்தவங்க விவகாரங்கள தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நேரம் இந்த நேரத்தில் நல்லது. ஆடம்பர செலவு கொஞ்சம் ஏற்படும். அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும் செலவு செய்ய பாருங்கள். கொஞ்சம் வாகன வழியில் செலவு வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரம் கொஞ்சம் இந்த பொறுத்த நேரத்திற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து வந்தீங்கன்னா நிச்சயம் குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகமாக இருக்கும்னே சொல்லலாம்.
கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டுட்டு சில திட்டங்களை பற்றி நீங்கள் யோசிக்க போகிறீங்க. மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணம் வாங்கக்கூடிய நேரம் கொஞ்சம் பாடங்களை எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் எடுக்க முடியும்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் கல்வியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அடுத்த கட்ட முயல்வோருக்கு நீங்கள் நகரக்கூடிய நேரம். எந்த அளவுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறீங்களோ அடுத்தடுத்து உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாங்க. துணிச்சலாக செயல்படக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதுதான் ஒரு வகையில் காரிய வெற்றி உங்களுக்கு உண்டாங்கன்னு சொல்லலாம். தடப்பட்ட பல நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நேரம். குடும்ப பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வாழ்க்கை துணையோட இது வரைக்குமே கருத்து வேறுபாடு சந்திச்சு பல மனசாபங்களும் சந்திச்சிருப்பீங்க. மனசில் நிம்மதியில்லாத சூழ்நிலை உணர்ந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இது எல்லாமே நீங்கள் கூட நேரம். தொடர்ந்து குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதிலுமே தொழில்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் லாபகரமான காலகட்டம் தான். வியாபாரிகளுக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆடை ஆபரண வியாபாரிகளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கும். வேலையிலுமே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். ரியல் எஸ்டேட் துறையில் அதாவது மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்தில் நிறைய திட்டங்கள் முதலீடு செய்யணும்னு நினைப்பீங்க. கவனமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் லாபம் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டு பிரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. பொதுத்துறை நிறுவனத்தை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான். பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொழிற்கல்வி சார்ந்த பயிற்சிகளை பெறக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பான காலம். குடும்ப விஷயத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப காரியம் ஏற்பட போகுது. பொது காரியங்களையும் பல இடங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் உடலில் அசதி காய்ச்சல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமாக குல தெய்வ வழிபாடு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இஷ்ட தெய்வ கோவிலுக்கும் போங்க. பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்ய பாருங்க. இதனால நிச்சயம் நல்ல மாற்றங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சிம்மராசி அன்பர்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்னதானமும் செய்கிறது நல்லது. ஏன்னா தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் செய்யறப்ப நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசநாதனோட நிலை பொறுத்த வரைக்குமே தொழிலில் சின்ன சின்ன தடங்கள் ஏற்படுத்த தான் செய்வார். ஆனால் மனசை தளர விட்டுறாதீங்க. பிள்ளைகளோட பிரச்சனைக்காக பள்ளிக்கூடம் இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. இனி பிள்ளைகளால் நல்ல மாற்றம் தான். சந்திரனோட இடப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் ஒரு தடங்களை தான் ஏற்படுத்தும். நல்ல நண்பர்கள் கூட இந்த நேரம் விரோதியாக தான் மாறுவாங்க. அதனால கொஞ்சம் நண்பர்கள் வகையிலும் கவனமாக இருங்க. பேச்சுவார்த்தையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலில் புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. புதன் பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே மறைமுக எதிர்ப்புங்கிறது இல்லாமல் இல்லை. பொருள் இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான். உங்கள் பொருட்கள் மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும். எதிர்பாராத செலவுமே உண்டு. கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படும். அதனால் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் எதிர்ப்பு காட்ட தான் செய்வாங்க. துணிவோடு இறங்குங்க. சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு நல்ல மனவாழ்க்கை அமையிலேன்னு ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு கூட விரைவிலே நல்ல செய்தி கிடைக்குன்னு சொல்லலாம். நல்ல வரனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சின்னு ஏற்படக்கூடிய நேரம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. புரிந்துணர்வு இருந்துட்டாலே எந்த குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் பாதிப்பு ஏற்படாது. அரசாங்க ஒப்பந்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கவனமாக தான் இருக்கணும். எங்கேயாவது ஒரு ஆவணம் சார்ந்த விஷயங்கள பத்திரம் சார்ந்த விஷயங்கள கையெழுத்து போடுறீங்க இல்லைன்னா இது ஒரு புதிய விஷயத்தை ஏற்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் சரி பார்த்துக்க பாருங்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் பழி சொல்லுக்கு ஆளாகக்கூடிய நேரம். அதனால் வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு செயலாக செய்கிறதா இருந்தாலும் மனசில் ஒரு குழப்பம் தடுமாற்றம் இருந்தால் அனுபவர்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா, மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப சுக சத்திரஸ்தானத்தில் குரு பார்வை இருக்கிறதால நெருக்கடிங்கிறது பெரிய அளவில் இல்லை. நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். பண வரவு அதிகரிக்க வைப்பாருன்னு சொல்லலாம். உடல்நிலையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். வேலையில் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு நிம்மதியில்லாத சூழ்நிலை தான் வேலை செய்கிற இடத்துல இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாம். இனி எதிர்பாராத மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரம். வம்பு வழக்குனே போயிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் ஒரு சாதகமான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த வெள்ளி சனிக்கிழமை நாட்களில் மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் பாருங்க. மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு தராது. குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாலும் பெரிய பாதிப்பு தராதுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொதுவாகவே இருக்கும். கொஞ்சம் உடலை நீரேற்றமாக வச்சிருக்க முயற்சி செய்ய பாருங்கள். ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறதும் சரியான நேரத்துக்கு நீங்கள் தூக்கத்தை எடுத்துக்கிறதும் ஒரு நல்ல பலனை தரும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு பார்வை சாதகமாக இருக்கிறதால இயல்பாகவே இந்த மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்குன்னு சொல்லலாம். எது வந்தாலும் அவர்கிட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வருமானம் சிறப்பாக இருக்கும். வியாபாரம் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இந்த நேரத்தில் புதுசாக வாங்கணும் சொத்து வாங்கணும்னு நினைப்பீங்க. அதுவுமே அமையக்கூடிய யோகம் தான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த செயல்பாடுலையும் பொறுமை அவசியம்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பேச்சுவார்த்தையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
உத்திரம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதால செய்கிற செயல்களை பொறுத்த வரைக்குமே எடுத்தெடுப்புலேயே வெற்றி கிடைக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன சிரமம் ஏற்படுத்தி தான் உங்களுக்கு எதுவுமே வெற்றியாக கிடைக்குன்னு சொல்லலாம். முடிவில் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக ஆகி தான் நல்லபடியாக முடியும். அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் முயற்சியாக இருங்க. உடல் நிலையிலும் கொஞ்சம் கூடுதல் முயற்சியாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கொஞ்சம் பெரும்பாலும் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா நாட்களையும் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். திட்டமிட்டு செயல்பட்டா, நிதானமாக செயல்பட்டா நிச்சயம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வாரங்களாக தான் சிம்மராசி நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே.